ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. சுபலதா நாவல்களை உடனுக்குடன் கேட்க நீங்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது நம்ம ஆனந்த நாவல் கீதம் சேனலை. என்ன சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாம். சுபலதாவின் மெய் உயர்மையானதோ அத்தியாயம் 50. கூடை நெருப்பை அள்ளி அவன் தலையில் கொட்டின மாதிரி முகிலன் அரண்டு பதறி எழுந்தான். அவன் உடல் தட்டத்தட்டவென நடுங்கியது. அவனுடைய அந்த வலிமை மிகுந்த திடமான கால்கள் நடுங்குவது அவளுக்கே தெரிந்தது. அவன் என்ன நினைக்கிறான் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். ஆனாலும் அவன் பேசட்டும் என்று காத்திருந்தாள். ஆனால் அவள் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அதிர்ந்து நின்றவனுக்கு பேச்சு என்ன, ஒரு நிமிடம் மூச்சே விடலை. பிறகுதான் மூச்சு விட்டவன் தன்னை சுதாரித்து கொண்டு, வசந்தி, நான் உன்னை விரும்பியதற்கு ஒரே காரணம் உன் குணமும் உன் குடும்ப கௌரவமும் தான். ஒரு குடும்பத்தின் கௌரவம் பணத்தால் இல்லை, அந்த வீட்டு ஆண் பெண்ணின் ஒழுக்கத்தில்தான் இருக்கிறது. இன்றளவும் நம் கிராமங்களில் குடும்ப கௌரவம் என்று இதைத்தான் சொல்றாங்க. என் தம்பி நிலவன் சென்னையில் படிக்கிற போது அவனுடன் படிக்கிற பசங்க இவனை ஊர் நாட்டான் என்று கேலி செய்வார்களாம். இவனுக்கு அப்படி கோபம் வரும். ஏண்டா அப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், அவனுடன் படிக்கும் கல்லூரி மாணவிகளில் பல பேர் ரொம்ப எளிதாக தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, தேவையில்லாமல் பசங்களோட நேரங்காலம் இல்லாமல் சுற்றுறது, இப்படி இருப்பாங்களாம். இவன் இது என்ன, இந்த பொண்ணுங்க ஏன் இப்படி இருக்காங்க என்று கேட்டிருக்கான். ஆனால் அந்த பசங்க அவங்க ரொம்ப சோஷியலாக இயல்பாக இருக்காங்க, நீ தான் ஏதோ வித்தியாசமாக பார்க்கிறாய். ஆணும் பெண்ணும் சமம் என்றால் நம்ம செய்கிற அத்தனையும் அவங்களும் செய்வாங்க தானே என்கிறார்களாம். ஆணும் பெண்ணும் சமம் என்பது நடையோ உடையோ இல்லை, ஆத்ம பலம். இருவருக்கும் இருக்கும் ஆத்ம பலம், பழக்க வழக்கம், குணங்கள், பண்புகள் மாறுவது சமம் இல்லை. பெண் என்பவள் ஆளவும் வேண்டாம், அடிமைப்படவும் வேண்டாம், அவரவர் வழியில் சாதித்து காட்டணும். பெண்கள் அப்படி இருப்பது சகஜம் என்று நினைக்கிற ஆண்களால் தான் பெண்களும் பெண் குழந்தைகளும் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். நம்ம ஊர் பசங்க சில பேர் அங்கே படிக்கவோ வேலை பார்க்கவோ போகிறவங்க, நாம் செய்கிறதப்ப எங்கே வீட்டுக்கு தெரிய போகுது அப்படின்னு எல்லை தாண்டி போகிறார்கள். நாங்கள் பார்க்க பேச பழக கரடுமுரடாக இருந்தாலும் பெண்களைப் போலவே ஆண்களுக்கும் கற்பு இருக்குன்னு நினைக்கிறவன் நான், அதாவது ஊர் நாட்டான் என்று சொல்ல, ஐயோ, நாம் என்ன சொன்னால் இவர் என்ன, அவர் தம்பியை கேலி செய்ததை பற்றி பேசுகிறாரு என்று புரியாமல் குழம்பிய வசந்திக்கு அவன் கடைசியாக சொன்ன ஆண்களுக்கும் கற்பு இருக்கு என்ற வார்த்தையை கேட்டதும் வசந்திக்கு சிரிப்பு வந்துவிட்டது. அவள் தன் சிரிப்பை அடக்கவும் முகிலனுக்கு கோபம் வந்துவிட்டது. அவளை பார்த்து முறைத்தவன், சிறு வயதில் கலா தோழி என்றால் பெரியவனாக வளர்ந்த பிறகு தங்கைதான். அவன் பேசிய பெண்கள் பாட்டி வேறு விதம். பெண்களை நேருக்கு நேர் கடிந்து கொள்ளாத முகிலன் அவளை முறைக்க, இதோ பாருங்க, நான் சொன்னது வேற, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது வேற, அர்த்தம் ஒன்றுதானே என்றான். ஆமாம், எனக்கு ஒரு குழந்தை வேணும், என் வயிற்றில் நானே சுமந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் மூலம் எனக்கு கிடைக்காது என்று உங்கள் அம்மாவும் நந்தினியும் நினைத்த உங்கள் வாரிசு என் வயிற்றில் வளரணும், நான் பெற்று எடுக்கணும் என்று அவள் சொன்னபோதே தன் காதை பொத்தி கொண்ட முகிலன், தப்பு வசந்தி, இந்த மாதிரி வார்த்தைகளை உன்னால் எப்படி பேச முடியுது? உன் கணவரை நினைத்து பார். நான் ஏன் அவரை நினைக்கணும்? ஒரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டி குடும்பம் நடத்தி பிள்ளை கொடுக்க முடியுமா? அந்த தகுதி தனக்கு இருக்கா இல்லையே என்று அவர் யோசித்து இருக்கணும். தாலி கட்டும் முன் என்கிட்ட ஒரு வார்த்தை, என்கிட்ட இப்படி ஒரு குறை இருக்கு, என் நிலை இதுதான் என்று சொல்லி அவர் என்கிட்ட உண்மையை சொல்லியிருந்தா நான் அவர் கிழித்த கோட்டை தாண்டாமல் வாழ்ந்து சாவேன். ஆணோ பெண்ணோ குழந்தை பெற்றுக்கிறது ஒரு பெரிய தகுதி இல்லை. மனித நேயத்தோட யாரையும் ஏமாற்றாமல் துரோகம் செய்யாமல் தெரிந்தே யார் வாழ்க்கையையும் கெடுக்காமல் இருந்தாலே போதும். இவர் என்னை உங்கள் வீட்டு பெண்கள் கூட சேர்ந்து ஏமாற்றி இருக்கார், அதுக்காக நீயும் ஏமாற்றப் போகிறாயா என்று முகிலன் கோபத்துடன் கேட்க,
நான் ஏன் ஏமாற்றணும்? நேரடியாக அவர்கிட்ட கேட்டுத்தான் செய்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. முதலில் என் புருஷனை பற்றி எனக்கு தெரியாது. அவர் எந்த உண்மையையும் என்கிட்ட சொல்லலை. நாங்கள் இயல்பான கணவன் மனைவியாகத்தான் வாழ்ந்தோம். எனக்கு அவரோட வாழ்ந்ததில் அவருக்கு சில கஷ்டங்கள் இருந்தது தெரிய கேட்டதற்கு அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று மறுத்துட்டார். நானும் இதுதான் வாழ்க்கை போல என்று வாழ பழகினேன். அப்போதுதான் உங்கள் அம்மா நந்தினி உங்கள் அம்மாவும் நந்தினியும் எனக்கு இழைத்த அநியாயம் பற்றி தெரிய வந்தது. மற்றவர்களிடம் போய் நேரடியாக கேட்க முடியாமல் கட்டின கணவரை கேட்டேன். ஆமாம், உண்மைதான் அவங்க சொல்கிறது. அதனால் என்ன, செயற்கை முறையில் குழந்தை பெற்றுக்கொள்வோம் என்றார். முதலில் அழுதாலும் சரி என்று ஒத்துக்கொண்டு டாக்டரிடம் போனபோதுதான் தெரிந்தது, அவருடைய விந்தணுக்களை வைத்து செயற்கை முறையில் கூட கருத்தரிக்க முடியாது. அதனால் வேறு ஒரு ஆணின் குழந்தையைத்தான் என்னால் சுமந்து பெற்றுக்கொள்ள முடியுமாம். இது ஏற்கனவே என் கணவருக்கும் தெரியுமாம். அதையும் என்கிட்ட மறைச்சிட்டார். இப்போ வேறு ஒருத்தருடைய குழந்தையை சுமக்க சொல்கிறார். என்னால் முடியாது. நானும் பெண்தானே. மனதால் ஒருத்தரை சுமந்தேன். பிறகு அவர் எனக்கு இல்லை என்று உடலால் ஒருத்தரை சுமந்தேன். இப்போ அதுவும் இல்லை. நீ மூன்றாவதாக ஒரு ஆணின் குழந்தையைத்தான் சுமக்கணும் என்றால் எனக்கு அருவருப்பாக இருக்குது. அப்படி ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்வதை விட நான் ஏன் உயிரோடு இருக்கணும்? செத்து போகலாம் என்று தற்கொலை முயற்சியும் செய்தேன். காப்பாற்றி விட்டார் என் புருஷன். நீங்கள் என்னை விரும்பியது அவருக்கு தெரியும். எனவே அவர்தான் இந்த ஐடியா கொடுத்தார். நீ யாரை காதலித்தாயோ அவரோட குழந்தையே சுமந்து பெற்றுக்கொள். உனக்கு கிடைக்காத அனைத்தும் கிடைத்துவிடும் என்றார். அவர் சொன்ன பிறகுதான், நீங்கள் எனக்கு உங்கள் உயிர் அணுக்களை தானமாக கொடுத்தால் நான் உங்கள் குழந்தைக்கு தாயாவது மட்டும் இல்லாமல் என் வயிற்றில் உங்கள் குடும்ப வாரிசு வளர்ந்தால் சொத்து அவங்களுக்கு கிடைக்காது என்று தானே செய்தார்கள். எனக்கு உங்கள் அன்போ காதலோ அந்தஸ்தோ பணம் சொத்து எதுவுமே வேண்டாம். எனக்கு உங்கள் வீட்டு பெண்களால் கிடைக்காத தாய்மையை கொடுங்கள். உங்ககிட்ட அதிகாரமாக கேட்க எனக்கு உரிமை இல்லை. ஆனால் உங்கள் வீட்டு பெண்கள் செய்த காரியத்தை என் அக்கா வீட்டுக்காரர் என் வீட்டுக்காரர் இருவரையும் வைத்து உங்கள் அம்மா மேலேயும் நந்தினி மேலேயும் கேஸ் போட முடியும். ஏன்னா நிறைய சாட்சிகள் அவங்களுக்கு எதிராக இருக்காங்க. நீங்கள் எனக்காக இதை செய்யலை என்றாலும் உங்கள் வீட்டு பெண்கள் ஜெயிலுக்குள் போகக்கூடாது என்றாவது எனக்கு உதவி செய்வீங்க தானே என்றாள் கோபமாக. அவள் பேசி அனைத்தையும் கேட்ட முகிலனுக்கு ஐயோ என்று இருந்தது. வசந்தி ரொம்ப அமைதியான அடக்கமான பெண்தான். ஆனால் அவளுக்கு இழைக்கப்பட்ட அநீதி, அதனால் இவள் சீரும் பாம்பாக மாறிவிட்டாள். ஆனால் இவள் தண்ணி பாம்பு, விஷம் இல்லாதவள். அவளை உற்று பார்த்தவன், என்ன மிரட்டி பார்க்குறியா வசந்தி என்றான் அழுத்தமாக. அவனை நேருக்கு நேர் பார்த்த வசந்தி, என்னால் முடியும்னா நினைக்கிறீங்க? அதை விட நீங்கள் உங்கள் வீட்டு பெண்களை விட்டு கொடுத்துடுவீங்களா என்று கேட்க, எனக்கு நீ சொல்கிறது என் அறிவுக்கு புரியுது. ஆனால் என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. உனக்கு ஒரு குழந்தை என் மூலமாக வந்தால் அதுதான் என் வாரிசு. என்னால் இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணி அவ கூட வாழ்ந்து குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒன்று, அவகிட்ட நான் உன்னை காதலித்தது பிறகு நடந்தது அனைத்தையும் அவகிட்ட சொல்லி அதற்கு அவள் ஒத்துக்கொண்டு என்னை மனதார ஏற்றுக்கொண்டால்தான் நல்லது. நம்ம ஊரில் அப்படியெல்லாம் எந்த பெண்ணும் இப்படி ஒரு சிக்கலான சூழ்நிலையில் உள்ளவனை கட்டிக்க மாட்டாள். மீறி கட்டி கொண்டாலும் விஷயம் அவள் மூலம் என் அம்மாவிற்கு உன்கிட்ட இருக்கிற குழந்தை பற்றி தெரிந்தால் என் அம்மா உயிரோடவே விடமாட்டார். என் குழந்தைக்கு ஆபத்து வரும் என்று தெரிந்து நான் ஒருத்தியை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா சொல்லு? அதே சமயம் நீ இன்னொருத்தன் மனைவியாக இருந்தாலும் உனக்கு நடந்த கொடுமைக்கு நான் பரிகாரம் பண்ணித்தான் ஆகணும். ஆக நான் என் திருமண வாழ்க்கையை பலியாக்கி உனக்கு உதவுகிறேன் என்றான். இதை கேட்ட வசந்தி, முடியாது, என்னால் உங்கள் வாழ்க்கை பலியாகக்கூடாது. நீங்கள் இதுவரை பெண்ணை பற்றி அறியாதவர். உங்கள் இளமைக்கும் உணர்வுக்கும் குடும்பம் வேண்டும். நான் ஏதோ அரைகுறையாக என்றாலும் வாழ்ந்து விட்டேன். நீங்கள் அப்படி இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டும் என்று துடிப்பவர்.
உங்கள் திருமண வாழ்க்கையை பலி கொடுத்து எனக்கு ஒரு குழந்தை வேண்டாம். நீங்கள் நல்ல பெண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி கொள்ளுங்கள். உங்கள் அம்மா சொல்கிற பெண்ணை கட்டாதீங்க. நீங்களாவது சந்தோஷமாக பிள்ளை குட்டி என்று வாழணும். எனக்கு அதுவே போதும் என்று அவனை மிரட்டியது விந்தணுவை தானமாக வாங்க வேண்டும் என்று வந்தவள் அவனுக்காக அவனுடைய பிடிவாதத்தை நினைத்து தனக்கு எதுவுமே வேண்டாம் என்று கிளம்பினாள். முகிலனும் பேசாமல் இருந்தான். அதன் பிறகு பல நாட்களாக அவன் மனதிற்குள் வசந்தியின் வெறுமையான வாழ்க்கையே நினைவில் வர ஒரு முடிவு எடுத்து விட்டான். வசந்தியின் வயிற்றில் வளரும் என் குழந்தைக்கு நான் தான் அப்பா. அவள் கணவன் பெயரை போட விடமாட்டேன். என் அம்மாவின் கடைசி காலம் வரை வசந்தியிடம் வளர்வது என் குழந்தை என தெரியவிடக்கூடாது. ஆனால் உண்மை தெரியாமலும் என் அம்மா சாகக்கூடாது. அதே சமயம் நந்தினியை ஓட ஓட விரட்ட வேண்டும். அவள் வாளை ஒட்ட நறுக்க வேண்டும். வசந்திக்கு அவள் ஆசைப்பட்ட குழந்தையை கொடுக்கணும் என்று முடிவு செய்து அவளிடம் பேசினான். அவளோ இவன் சொல்வதை கேட்டவள், எல்லாம் சரிதான், ஆனால் எனக்கு உங்களை பற்றியும் தெரியும். நீங்கள் திருமணம் பண்ணிக்கொள்வேன் என்று உறுதி கொடுங்கள், அப்பத்தான் நான் இதற்கு ஒத்துக்கொள்வேன் என்றாள். அவனும் ஏதேதோ சமாளித்து பார்த்தான். அவள் காதில் கூட வாங்கலை. சரி, உன் வழிக்கே வருகிறேன். எனக்கு பிடித்தால் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வேன் என்றான்.